ஷோ இது மாஸ்டர் கிச்சன். நம்மளோட ஸ்டார் ஹோட்டல் செஃப் பிரீத்தி மேம் ஒரு சூப்பரான ஸ்டார் ஹோட்டல் ரெசிபியோட நமக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது செஃப்ஸ் கார்னர். வெல்கம் பேக் டு மாஸ்டர் கிச்சன். இன்னைக்கு ஷெஃப்ஸ் கார்னரில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான, அதே சமயத்தில் பாஸ்தாலேயே ரொம்ப எலாபரேட்டாக இல்லாமல் குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய மேக் அண்ட் சீஸ். மேக் அண்ட் சீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போது நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப விருப்பமான ஒரு டிஷ். எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அது எப்படி நம்ம வீட்லேயே குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில். தண்ணியில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் லேசாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் விட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட இன்றைக்கி வந்து குட்டி மினி ஷெல்ஸ் வச்சுருக்கேன் நான் பாஸ்தா. நீங்கள் உங்களுக்கு என்ன மேக்ரோனி கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டியூப் மேக்ரோனி இல்லை ஆங்குலர் மேக்ரோனி எது கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து அந்த குட்டி குட்டி ஷெல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா தண்ணி கொதிக்கும் போது இந்த பாஸ்தா நம்ம அதில் போட்டு குக் பண்ணலாம். ஸோ இன்னொரு பேன் வச்சுக்கலாம். பாஸ்தா குக் ஆகிறதுக்குள்ள நம்ம அதுக்கான மேக் அண்ட் சீஸ்க்கான சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த மேக் அண்ட் சீஸ்க்கு வந்து நான் ஜாஸ்தி ஃப்ளேவரிங் எல்லாம் கொடுத்து இந்த ஆரிகானோ இல்லை இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாம் போடாமல் கொஞ்சம் கார்லிக் வச்சு நான் அந்த ஃப்ளேவரிங் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே கொஞ்சம் கார்லிக் பாட்ஸ் உரிச்சு வச்சுருக்கேன். நம்ம நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். ஸோ பேன் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம பட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ பட்டர் ஆட் பண்ணி பேன் நல்லா கிளேஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சாப் பண்ணி வச்சுட்டு இந்த 2-3 கார்லிக் இதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ மேக் அண்ட் சீஸ் வந்து பேசிக்கலி ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதனால் நம்ம இந்த பட்டரை வந்து பட்டரையும் சரி கார்லிக்கும் சரி நம்ம ரொம்ப ஜாஸ்தி பர்ன் பண்ணாமல் ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் சாட்டே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மைதா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கூட கொஞ்சம் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மைதா வந்து இந்த பட்டரில் நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் 1 கப் பால் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் நல்லா ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பட்டர் மிக்சர் வந்து பட்டர் அண்ட் மைதா மிக்சர் வந்து நமக்கு சூடாக இருக்குது. நம்ம பேனில் உடனே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மில்க் வந்து பாயில் பண்ணி நல்லா ஆற வச்ச மில்காக தான் இருக்கணும். ரெண்டுமே வந்து சூடாக இருந்துச்சுன்னா கட்டி கட்டி ஆகிடும். ஓகே, நான் சாஸை நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம பாஸ்தா வந்து குக் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த சாஸில் மாற்ற போகிறோம். ஓகே, நம்மளுடைய பாஸ்தா இங்கே சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாஸ்தா அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு. ப்ராப்பராக குக்காக இருக்குது. இது வந்து நம்ம ஆயில் போட்டு குக் பண்ணதுனால அழகாக எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம சாஸோட ஆட் பண்ணிடலாம். இந்த திக்கான சாஸோட நம்ம இந்த பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுடைய பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா பாஸ்தாவுக்கும் இப்போ சாஸ் இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சுகர், லேஸாக ஒரு ஹிண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ்க்காக நான் சுகர் ஆட் பண்ணுறேன். அதோட இந்த பாஸ்தா சாஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணால் நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறதுனால அது கூட தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர். இதில் இந்த சீசனிங்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி செடர் சீஸ் யூஸ் பண்ணுறேன். மேக் அண்ட் சீஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு சீஸ் அது. உங்களுக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் செடர் இஸ் த பெஸ்ட். ஸோ நீங்கள் செடர் சீஸ் கிடைச்சதுன்னா கட்டாயமாக அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சூப்பரான மேக் அண்ட் சீஸ் மேலே மேக் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம சீஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் மேக்ரோனி வித் செடர் சீஸ். சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ஒரு சின்ன கியூப் ஆஃப் பட்டர். இந்த பட்டர் நம்ம லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் ஆட் பண்ணுறது ஒரு நல்ல ஷைன் கொடுக்கும், ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். பட் பட்டர் ஆட் பண்ணும்போது சாஃப்டான பட்டர் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா க்யூபாக இருக்க பட்டர் ஆட் பண்ணுங்கள்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மேக் அண்ட் சீஸ். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஹலப்பினோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பட் திஸ் இஸ் தி ஆத்தென்டிக் மேக் அண்ட் சீஸ். நம்ம வழக்கமாக சாஸியாக பாஸ்தா பண்ணி சாப்பிட்டுருப்போம் வீட்டில். பட் திஸ் மேக் அண்ட் சீஸ் இஸ் வெரி ஈஸி டு மேக். அதே சமயத்தில் அந்த திக்காக அந்த மேக் அண்ட் சீஸ் நம்ம சாப்பிடும்போது அது ரொம்ப ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ரெசிபி நான் உங்களை சந்திக்கிறேன் வேற ஒரு ஷெஃப்ஸ் கார்னர்ல. அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் என்ஜாய் த பாஸ்தா. நம்ம பிரீத்தி மேம் சமைச்சதை பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டார் ஹோட்டல் ரெசிபியை வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சமைச்சு கொடுத்து பயங்கர காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்குங்க. இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான டிஷ் காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ ஷோவில் ஒரு சின்ன பிரேக்.